வணக்கம். இந்த நாள்ல அந்நிய பாஷை பித்தலாட்டங்கள் அந்த பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம். 3 பேர் பாடியிருக்காங்க. அதை யாரு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். இந்த நடைமுறைக்கும் கிறிஸ்துவத்துக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அடுத்தது, இந்த நடைமுறைக்கும் கிறிஸ்துவத்துக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அடுத்தது, இந்த நடைமுறைக்கும் கிறிஸ்துவத்துக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அடுத்தது, அம்பலவேதி வைரகரச்சா தூர கம்பல வேதி கட்டி உடபல படபல படபல பல ஷைடபல படபல ஊடாரா பாபா பாபா ஷிகாரா பாபா பாபா விகாரா. இந்த நடைமுறைக்கும் கிறிஸ்துவத்துக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. வணக்கங்க. இதே காரியத்தினூடாக இந்துக்கள்ல ஒரு சித்தருடைய பாடலை ஒருத்தர் பாடுவார். இங்குங்கேங்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இது பண்ணிருப்பாரு. அதையும் பாட்டு வந்துருங்க. அதாவது இந்துக்கள் பூசாரிகள் அநேக வேளைகள்ல சமஸ்கிருதத்துல அநேக ஐயம்மார்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்ட்டு சில காரியங்களை வச்சு வாய்க்கிலே உருட்டி விடுவாங்க. அதுக்கடுத்தாக்க இப்படி சித்தர்கள் பாத்தீங்க தானே, இவன் வந்து இங்குங்கேயும் கேகா கேகா அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி சித்தர்கள்ட்ட பேசுற பாஷை அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்துடுறான். அதே போலவே இப்படிப்பட்ட அதாவது மீசைய கண்ணாக்களை வலிச்சுக்கிட்டு பெந்தேகோஸ்தே சபைங்கிற பேர்ல போட்டு, அதாவது ரபட ரபட ரம்பா ரபட ரபட ரம்பா, அது எந்த ரம்பாவை கூப்பிடுதான், பூலோக ரம்பையா இல்ல நடிகை ரம்பாவை கூப்பிடுதான்னு தெரியல, ரபட ரபட ரம்பா ரபட ரபட ரபா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுறாங்க. உங்களுக்கு வசனம் தெரியுமா? அல்லது அந்நிய பாஷையில யாராவது பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட வசனம் இருந்தா காமிங்க. அதே வேளையில எங்கேயாவது அந்நிய பாஷையில பாடுனாங்க, அதே போல சில காரியங்களை வச்சு இது பண்ணாங்க வச்சாங்க, அந்நிய பாஷையிலே அப்படியே கண்டிச்சு உணர்த்துற மாதிரி பக்தி விருத்தி ஏதுவாக இந்த ரபட ரபட ரம்பா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலே இந்த ஆகாய் அப்படிங்கிற டுபாக்கூர் பாஸ்டர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேடி பேசும். அவருடைய மனைவியானவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல்ல எடுத்த உடனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்படிகளை செலுத்துறாரு. அதுக்கும் வேதவசனம் இருக்கு, நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே வேளையில இவங்க என்ன பண்ணுவாங்க, ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு பாடிட்டு நல்லா பாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஆவியோட உண்மையோட அர்த்தத்தோடு பாடினாங்க. அப்படியே வந்துகிட்டு டக்குன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுக்க ஒரு சால் போட்டு ரபட ரபட ரபா ரபட ரபட ரபா ரபட ரபட ரபா ரத்தம் செய்யும் ரபட ரபட ரபா ரத்தம் செய்யும் ரபட ரபட ரபா அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிச்சிருவாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு அக்கா, பெரிய அக்கா, அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கினி வருகிறது பற்றுக்கொள், தீ பற்றி இருக்கிறது பற்றுக்கொள், சரியே நீ கட்டப்பட்டாய் கட்டவிழ்க்கப்பட்டாய் கட்டப்பட்டாய், எதுல கட்டப்பட்டாய் அப்படின்னு நம்ம கேட்கணும், கேட்காம விட்டுட்டோம். இவங்க இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாரும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே அப்படிங்கிற மாதிரி பாடிட்டு நல்லா பாடிருப்பாங்க. ஐயோ ஆவியோடு உண்மையோடு அப்படியே ரொம்ப அதாவது அனாயிட்டிங் வர்ற மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும்போது இடையில ஹீப்ரீஸ் மொழி விட்டுருவாங்க. ரபட்ட ரபட்ட ரபா ரபட்ட ரபட்ட ரபா ரபட்ட ரபட்ட ரபா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிடுவாங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுடைய கம்பெனி முத்திரையாக வச்சிருக்காங்க. புரியுங்களா? ரபட ரபட ரபா ரம்பா ரபட ரபட ரபா ரம்பா அப்படிங்கிற மாதிரி எந்த ரம்பாவை கூப்பிட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மண்டை நீங்கி டுபாக்கூர் ஆகாய் பாஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது வசனத்தை சரியா அப்படியாக இருக்கிறது எப்படியாக வேடிக்கிறார்கள், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே மாத்திட்டு அதுக்கப்புறம் என்னடா இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம், ப்ரிப்பேர் பண்ணோம் மறந்துட்டோம் அப்படின்ட்டு உடனே ஒரு பாட்டு, புரியுங்களா, ஒரு பாட்டை பாடிட வேண்டியது, பாடிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் மறுபடியும்
உச்சக்கட்ட ஒரு என்ன சொல்றது, உச்சக்கட்ட ஒரு அனைட்டிங்ல போயிருவாரு. சாமி ஆடனா எப்படி இருக்கும் அப்படின்னு, அது என்ன செய்துன்னே தெரியாது, நாக்க சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்துக்கள் சாமிகள் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதே ஃபார்மேட்ல நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரபட ரபட ரபா அப்படின்னு முதல்ல வாயில கிரைண்டரை வச்சுக்கிடுவான். இவங்க எல்லாமே வாயில கிரைண்டர் வைக்கிறாங்க, வாயிலே கிரைண்டரை அரைக்கிறாங்க, எச்சியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரபட ரபட ரபா, ரபட ரபட ரபா அப்படிங்கிற மாதிரி ரம்பாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஓயாம ரம்பாவை கூப்பிட்டா அவ குடும்பத்தை விட்டு வருவாளாம் முதல்ல. ஓயாம போட்டுக்கிட்டு எதுக்குயா ரம்பாங்கிறாரு, அதுக்கு அடுத்தாக்க இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, அதையும் கேளுங்க. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. பாத்தீங்களா, அதாவது ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறதே வச்சுக்கிருக்காங்க. ரபட ரபட ரம்பா, ரபட ரபட ரம்பா. அவங்களுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்கு. அவரு இந்திக்காரனை கல்யாணம் பண்ணி அவங்க இதா இருக்கிறாங்க, ஏகபோகமா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறதுக்கு முன்பதாக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? மக்களை எந்த அளவுக்கு கோமாளிகளாக ஆக்கி, ஏமாளிகளாக ஆக்கி, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையே சீர்கழித்து போடுறாங்க தெரியுங்களா? விளங்குதா விளங்குங்க இல்லையா? அதாவது தகாத விதமான போதனை அநேக காரியங்களை நமக்கு இடலை உண்டாக்கும் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படி என்னன்னா, நான் வந்து 1 கொரிந்தியர் 14வது அதிகாரங்கள்ல 14 ஒரு சில வசனங்களை நான் காமிக்கிறேன். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பலனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். எப்படி? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். புரியுதுங்களா இல்லையா? அதுக்கு முன்னதாக என்ன சொல்றாரு பவுல் 14வது வசனத்துல? அதாவது நீ வந்து அந்நிய பாஷையில பேசுற, எல்லா காரியங்களும் இது பண்ற, ஆனா கருத்து பலனற்றதாக இருக்கிறது. பிறருக்கு பலன் தருகிறபடிதான் பிறருக்கு என்ன காரியங்கள் உண்டாயிருக்க வேண்டும்? பரிசுத்தம் மற்றுமாக பக்தி விருத்தி ஏதுவாக உண்டாக்குறதுக்கு தான் அந்நிய பாஷையை தேர்ந்தெடுத்தாரே ஒழிய அந்த அந்நிய பாஷை வரத்த ரபட ரபட ரம்பா, ரபட ரபட உலகரம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் ஏற்புடைய காரியமே இல்லை. அதே வேளையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் நம்மளை ஆசீர்வதித்தபடி என்னாலே ஸ்தோத்திரிப்போமா? எல்லோரும் கூட இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பெரியமானவர்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 சொல்றது நீங்க கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா பண்றீங்க. பட் அதையும் சொல்றாரு எப்படின்னா, நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவனுக்கு பக்தி விருத்தி அடைய மாட்டானே. எப்படி பக்தி விருத்தி அடைய மாட்டானா? நீ நல்லா ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், பிறருக்கு ஆச்சரியம் 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 அப்படியாக இருக்கும். அந்த அப்படி இருக்குமான பிரியமானவர்களே, இந்த மாதத்துல உங்களுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்ற சீனே இந்த வேதத்துல இல்ல. புரியுதுங்களா? அதே வேளையில இது மறுபடியும் வாசிக்கிற 17வது வசனம், நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அதிகமா பாஷை பேசுறேன். எப்படி அதிகமான பாஷைகளை ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவுல் வந்து கண்டம் விட்டு கண்டம், பலவரப்பட்ட கோணங்கள் 10 நிருபங்களுக்கு மேல எழுதினாரு. ஒவ்வொரு கண்டங்களுக்கும் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு போயிட்டு ஒவ்வொரு காரியங்கள்லயும் அவருக்கு பாஷை தெரியாட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துவின்படி பற்பல பாஷையில பேசினாரு. எனக்கு தெரியும், அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 16,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிகமாய் விருப்பமாய் இருக்கிறது. எப்படி நான் அதிகமா பேசுறத பார்க்கிறோம், கருத்தான ஒரு 5 வார்த்தையை மட்டும் நான் பேசி அவங்களுக்கு நான் ஒரு சில வாக்கியங்களை நான் சொல்றேன். பட் நீ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி இருந்து அதே வேளையில 20வது வசனம், சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள். புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள். அப்போ இதெல்லாம் வந்துட்டு கருத்து இல்லாததை பாடிக்கிட்டு கருத்து இல்லாத காரியங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரபட ரபட ரம்பா ரபட ரப, அதெல்லாம் ஆகாத ஒரு காரியம். கிறிஸ்துவத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே வேளையில நம்மளுடைய சபையில யாராச்சும் ஒருத்தர் மலையாளத்துக்காரன் வரான் அல்லது தெலுங்குக்காரன் வர்றான் அப்படின்னா அங்கேயும் சொல்றாரு எப்படின்னா, மறுபாஷைக்காரராலும் மறு உதவிகளாலும், அதாவது இது வந்து சொல்றாரு, அதாவது மறுபாஷைக்காரர்களாலும் மறு உதவிகளாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க
அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்கள் யாரு? விசுவாசிகளா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளமா இருக்கணுமா? பிறருக்கு தான் நம்ம அடையாளமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவ அடையாளமாக இருக்க வேண்டும். பிறருக்கு பக்தி விருத்தி ஏதுவாக அநேக காரியங்களை இது பண்ணணும். கடைசியாக ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் கூடி வந்திருக்கையில், எந்த கூடி வந்திருக்கிறோம்? சபை கூடுகையில இருக்கிறோம். இருந்துகிட்டு இருக்கையில வரும்போது உங்களில் ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? வெறும் பண்றாங்களோ இது என்ன அப்படின்னு கேட்டுட்டு, சகலமும் பக்திக்கு விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அந்நிய பாஷை இருக்கட்டும், போதகமா இருக்கட்டும், வியாக்கியானமாக இருக்கட்டும், பலவரப்பட்ட கோணங்களில் பயணிக்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? சபை பக்தி விருத்தி ஏதுவாக, கடிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவாக இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் சபைக்கு உண்டாக பெற்ற காரியமாக இருக்கிறது. அதே போல எப்படி அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். புரியுங்களா? அர்த்தம் சொல்லுகிறவன் நாள் விட்டால் சபையில பேசாமல் தனக்கு தேவன் தெரிய பேச கடவன் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படியானால் இவங்க வந்து ரபா அப்படின்னு சொல்லி கருத்து இல்லாத ஒரு விளங்காத பாஷையை போல இருக்கும். இல்ல, இப்போ ஒரு பாடல், ஏது கழுகிறாய் நீ அப்படின்னு பாடல் உங்க ஒரு பக்கம் இருக்கும், சாங்கு மியூசிக் வேற பக்கம் போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? குழப்படியா இருக்கும். நல்ல பாடகன் அந்த மியூசிக்கோட ஹம்மிங்கோட பாடுவான். நான்லாம் அப்படியே நீட்டா அந்த மியூசிக்கோட ஒத்து பாடுவேன். புரியுதுங்களா? அப்போ அந்த மியூசிக்கோட பாடும்போது ஒரு பக்கம் ஒரு பாட்டு, ஒரு பக்கம் ஏசு நல்லவா ஏசு வல்லவர் அங்க மியூசிக் தனியா அடிச்சுக்கிட்டு, இங்க தனியா ஏசு நல்லவர், எல்லாரும் இது பண்ணுங்கள், ஆர்ப்பரியுங்கள், அப்படி இப்படி அப்படின்னு சொல்றது புரியாத ஒரு காரியமாக இருக்கு. அதான் கருத்தோடு பாடணும், கவனமா பாடணும், பிறருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக பாட வேண்டும். அது அந்நிய பாஷையில பாடணும்னு இருக்கா, வேதவசனத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல. எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, நாம திருத்திக்கலாம். புரிஞ்சுக்கலாம் இல்லையா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எதையுமே சும்மா போட்டுக்கிட்டு எதையாவது உழைப்பிக்கிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள, அதாவது வந்தவர்கள் போனவர்களும் வந்துகிட்டு எதையாவது ஒரு படிப்பினைகளை தந்து மக்களை குழப்பி விற்கிறாங்க. புரியுதுங்களா? அந்நிய பாஷைங்கிறது ஏதாவது அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. புரியுதுங்களா? விசுவாசிகளுக்கு தீர்க்க தரிசனங்கள் அடையாளமாக இருக்கிறது. புரியுதுங்களா? தீர்க்க தரிசனத்தை அநேக வாக்கியங்கள் எழுதப்பட்டாயிற்று. மேற்கொண்டபடி சபையில பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவன் வெளிப்படுத்தினால் உண்டு. புரியுதுங்களா? வெளிப்படுத்துவார் கண்டிப்பா. அவன் ஏதாவது ஒரு இதுல இருக்கிறான், பாவத்துல இருக்கிறான் அப்படின்னா கண்டிச்சு உணர்த்துகிறபடி உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி உங்களில் சிலர் ஒருவர் எப்படி இருக்கிறீர்கள், அப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு நேரடியாக கடிந்து கொள்ளுதலாக இருக்கும். அது அவனை சுட்டி காட்டாம ஒட்டுமொத்தமாக இப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவன் குத்தப்பட்டு என்ன பண்ணுவான்? வானத்துக்கு நேர தன்னுடைய காரியங்கள்ல உணர்த்தப்பட்டதுனால அவன் என்னமா கதறி, ஆண்டவரே நான் பாவியிலும் பிரதான பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவான பக்தி விருத்தியாக இருக்கும். ஆனா ரெபோ அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். அதே வேளையில அப்படியே அதாவது மியூசிக்கும் போட்டுக்குவான். எப்படி பண்ணுவோம்? இருக்கிறதோடு மக்களே இந்த நம்ம பார்க்க போகிறதானே, இருக்க போகிறதானே, நான் கட்டு போகிறதானே, அப்படிப்பட்டதானே இப்படிப்பட்டதானே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாக ஜகமாகத்தையும் காய்கையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் உங்களை வேண்டு விரும்பி கேட்கின்றேன். அதுக்கப்புறம் சபையுடைய காரியங்கள்லாம் இருக்குது, பாயெல்லாம் போடுறதுக்கு எவனும் வரமாட்டேங்கிறான், என்னடா டே அப்படிங்கிற மாதிரி பல விதமான காரியங்களையும் உழைப்பு விட்டு கடைசியில இது பண்ணிட்டு ஒரு 3 பாட்டை பாடிட்டு அப்படியே கூப்பாடு போட்டு கடைசியில அப்படியே இது பண்ணிட்டு பக்தி விருத்தியும் ஏதும் இருக்காது. அவன் வளர்ச்சி அட மாட்டான், ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் வளரவும் மாட்டான். அதுக்கப்புறம் போய் வீட்டுல போயிட்டு பொண்டாட்டி கூட சண்டை போடுவான். அது போயிட்டு டாய் யாருன்னு நினைச்சேன் அப்படின்னு, கிறிஸ்துவன்டா கோபப்பட கூடாடா அப்படின்னு. அப்படியா? அப்ப டீசெண்டா போவோம். என்ன இந்த பைபிள என்ன வைக்கணும் இப்படி வச்சுக்குவோம், சோத்திரம் பிரைஸ் அப்படின்ட்டு போவான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டிக்கு உள்ள வச்சிருவோம்டா வச்சுட்டு, அதுக்கப்புறம் வண்டியில போயிட்டு இருக்கும்போது எவன்கிட்ட போயிட்டு பார்த்து போடாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசிடுவான். சோ எதனால அப்படி பேசுறாங்க? எதனால அவங்களுடைய
வாணிகள் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஏன் இப்படி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, தரமான டீச்சர் இல்ல. டீச்சர் விச் மீன்ஸ் பாஸ்டர்ஸ் சரியான முறையில இல்ல. ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்களை நடத்தவில்லை. அவன் உள்ளேயும் எப்படி இருக்கணும், சபையிலையும் அவன் பக்தி விருத்தி அடைந்தவனாக இருக்க வேண்டும். நற்குணசாலி ஆகும்படி அவர்களை வசனத்தில் தேரணும், கருத்தா சொல்லணும், கருத்தா போடணும், கருத்தா இது பண்ணணும். ஆனா வருத்தப்படுற மாதிரி எப்படி பேசிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க போய் ஜனம் எழுப்பான், எங்கேயாவது சண்டை எழுப்பான், வைப்பான், டேய் அப்படின்பா, நான் யார் தெரியுமா அப்படின்பா. அடுத்து நீ யாரு அப்படின்னா கிறிஸ்தவ அப்படின்னு, டேய் பண்ற வேலையாடா அப்படின்னு கேட்பான் பிறர். கிறிஸ்துவனா இருந்துட்டு கோவப்படுது. எப்படி இப்போ ஒண்ணு இல்ல, முதல்ல நம்ம பாரம்பரியத்தில் இருக்கும்போது வீரியமா இருந்தோம். கோவம் அப்படியே டேய் எதுக்கு எடுத்தாலும் வா வந்து போடுறான் அப்படின்னு இருப்போம். கிறிஸ்துவனை மாறிட்டோம் அப்படின்னா லேசா ஒரு சின்ன கோவப்பட்டக்கூடாது. கிறிஸ்துவனை இருந்துட்டு கோவப்படுறியாடா, இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்போ படிப்பினைகள் எப்படி கொடுக்கணும், எப்படி நீங்க எந்த அளவுக்கு அவங்க படிப்பினைகளை கருத்தோட எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த கேட்டகரிஸ்ல அவன் போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, மனைவியை விட ரொம்ப நேசிப்பார். புரியுங்களா? அன்பே ஆறுயிரே என் செல்லமே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாரு. அப்படியே போயிட்டு அப்படியே எல்லா காரியங்களையும் அவரு என்ன சொல்றது, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பக்தி விருத்தி அடைஞ்சிட்டாருன்னு வைங்களேன், வாழ்வியல்ல அவரு ஜெயிச்சிருவாரு. வாழ்க்கையிலும் ஜெயிப்பாரு, எல்லா விதத்திலும் ஜெயிச்சிருவாரு, குடும்பத்திலும் ஜெயிச்சிருவாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அப்படி ஹாயா உட்காந்து பாரு, இயேசுவே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி இப்படின்னு சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? நமக்கு நன்மை செய்தார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நமக்கு அற்புதத்தை செய்தார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரையா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தட்ஸ் இட். தோத்துறோம் 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 அப்படின்னா தோத்துதாண்டா போனீங்க. படுக்காளி பேரு என்னென்ன பண்றாங்க பாத்தீங்களா? படுக்காளித்தனமா தான் பண்றாங்க. கிறிஸ்துவத்துக்குள்ள உண்மையில சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை வருகிறது அப்படின்னா சபையில ஒழுக்கமா கற்றுக் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் அவங்களுக்குள்ள செயல்படல அப்படிங்கறதுன்னு அர்த்தம். புரியுது? நான் உட்பட சொல்றேன், நான் பொதுவாகவே சொல்றேன், நான் எல்லாம் சேர்ந்துதான், எல்லாருமே நாம் கிறிஸ்தவர்கள். அப்போ ஒரு படிப்பினைய கருத்தோட சொன்னா அவன் கருத்தோட கேட்டுவான் தானே, உண்மை இல்லைங்களா? ஓகே, அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான துர்போதனைகளுக்கு எச்சரிக்கையாக பயணிங்க. இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரியாசம் பண்றோங்கிறது இல்லை, உண்மையிலே அவரு நம்முடைய சகோதரன் தான். பட் இருந்தாலும் இந்த துர்போதனைகளுக்கு நம்ம விலகி இருக்கணும். ஆண்டவர் சொல்லாத முறைமைகளை இங்க கொண்டு வராங்க, அது தப்பிதமான காரியங்கள். இது இம்பார்ட்டன்ட் பண்றாங்க. அந்நிய பாஷை இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவேன் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. ஒரு சாரர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அப்படி ஆவியில இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணாதான் இப்படி போகணும், இப்படி பண்ணாதான் அப்படி ஒன்னையா குழப்பிட்டு இருக்க கூடாது. போறோமா, ஆண்டவரை பத்தி சொல்றோமா, ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்றோமா, நல்லபடியா இது பண்ணுங்க, உங்களுக்கு ஜெயத்தை தருவாரு, நீங்க இதா இருப்பீங்க, ஆவிக்குரிய மன்னாவை தேடுங்க, ஆண்டவருடைய நீதியை தேடுங்க, இப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவருடைய ஒட்டுமொத்த சாயலாக அவன் மாறிடுவான், ஒட்டுமொத்தமாக மாறிடுவான். மாறிட்டான்னு வைங்களேன், அவனுடைய துர்க்குணங்கள்லாம் போயிடும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், கருத்தா போதிக்கணும், கருத்தா பாடணும், கருத்தா உணர்த்து வைக்கணும். புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? வணக்கம்.